யாருப்பா இது? யாருப்பா நீ? சார் நான் கேமராமேன் சார். கேமராமேனா? ஆமா சார். உங்களை பார்த்தா வெளியூருக்கு அந்த மாதிரி சார்ப்பா. இந்த ஊர் எவ்வளவு அழகாகுதுப்பா. இந்த ஊர்ல வந்து ஒரு பிக்சர் எடுக்கலாம்னு வந்தோம்ப்பா. ஆமாவா சார்? வர வழியில சார் சூப்பரா பச்சை பசேன்னு அப்படியே. ஆமாப்பா வர வழியில இந்த ஃபுல் க்ரூ மேக்கப் மேன் கேமராமேன் எல்லாருமே மாட்டினாங்கப்பா. ஐயோ அவங்க ஆள் இருக்கிறாங்கப்பா. சார் எங்க வில்லேஜ்ல எவ்வளவு பேர் ஆக்டர் இருக்கிறாங்க தெரியுமா? பிளாஸ்டிக் ஜூலி வரைக்கும் எடுத்துட்டு போறோம்ப்பா. நீ உங்க பிளாஸ்டிக் ஜூலியா? ஆமாப்பா பிளாஸ்டிக் ஜூலி. நாளைக்கு இட்டு வந்துடுறேன் சார். எங்க இது எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம். வந்துரு. நம்ம ஊருக்கு ஒரு டைரக்டர் வந்துருக்காரு. ये सब लोग जा रहे हैं डायरेक्टर के पास. இங்க பாருங்க சார். வண்டிங்களா? இவங்க தான் சார் ஆக்டர். ஆமாவா? இது லைட் மேன் சார். இது மேக்கப் மேன். ஆமாவா? மூணு பேர் ஆக்டர் சார். என்ன சார் ஆக்டர்ன்றீங்க? மூவில உண்டே சொல்ல மாட்டீங்கறாங்க சார். இந்த மூவில கொஞ்சம் பாருங்க சார். நடிகையால மூவி நர்ச்சி டயர்ட் ஆயிட்டாரு. எப்படி நர்ச்சி டயர்ட் ஆயிட்டீங்களா? சரி சார். இவங்க என்னவா? லைட் சார். லைட் மேன் சார். மேக்கப் மேன். அவங்க கேரக்டர். இவங்க மூணு கேரக்டர் சார். சரி சார். இந்த பிக்சர்ல வெறும் மூணே கேரக்டர் தான் சார். சரிங்களா? ஒரு கேரக்டர் அம்மா சார். ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு. சரிங்களா? சரி. அம்மாவுக்கு நெஞ்சு நோவு. அம்மாக்கு நெஞ்சு நோவு. ஆமா. அம்மா பொண்ணையும் கூப்பிடுது. பொண்ணு அம்மா கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேக்குது. டாக்டர் கூட்டி மாற்றி இவ்வளவுதான் சார் சீன். அவ்வளவுதான் சார். இதெல்லாம் ரொம்ப சின்ன சீன் சார். இதெல்லாம் இதெல்லாம் சரி எப்படி பண்றாங்க பாருங்க சார். இல்ல சார் யாரும் என்னென்ன கேரக்டர் அம்மா வயசா நினைக்கிறது. அம்மா போட்டுரு. அந்த பொண்ணு கொஞ்சம் மெச்சா இருக்குது. ஆமா இது சார் போடுது. கண்ணாடி போடுது. டாக்டர் கரெக்ட். அதே சரி சரி ரெடி ஆகுங்க. மேக்கப் மேன் जल्दी से மேக்கப் மேன் எல்லாம் போடுங்க. के लिए तैयार हो जाते हैं. सब तैयारी हो रहे हैं सीन के लिए. என்ன மேக்கப் மேன்? மென்டல் மேக்கப் மேன். அம்மா மாதிரி பண்ணா பூதம் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். சார் அது அழகாக்குதுன்னு வச்சுக்கிட்டு அழுக்காக்குது. அதுதான் சொல்றேன் நான். பாரு எப்படி பண்ணி வச்சுக்கிறது. சொல்லி ஒழுங்கா. டைரக்டர் இப்போ டைரக்டர் ஒரு சீன் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. वो सीन है कि माँ को छाती में दर्द. டைரக்டர் ஒரு சீன் சொல்லிட்டாரு. माँ को छाती में दर्द हो जाता है और बेटी को बुलाते हैं और डॉक्टर आते हैं. यही है सीन. இந்த சீன் நடிக்கணும் டாக்டர் சொல்லிருக்காரு. ये सीन के लिए डॉक्टर बोले हैं. அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். वो कैसे नाटक करते हैं हम देखेंगे. சரி சார். சார் டன் சார். டன்னா? ஃபயர் சார். லைட்ஸ் ஆன். Camera rolling sir. Cut shot 1. Action. शांति. ஆமா நெஞ்சு வைக்குது. டாக்டர் அம்மா. அப்புறமா இங்க தைக்க தரேஞ்சி. கட். என்ன டாக்டர் சார்? டாக்டர் மாதிரி அடிக்குது இந்த பொண்ணு. சார் நெஞ்சில நோவுனா மட்டை மேல செக்கஸ்ட் வச்சிருக்கீங்க. ஐயோ யாமா என்ன இது? நெஞ்சில யாமா தலையில வைக்கிறா? நான் இந்த மாதிரி எல்லாம் அடிச்சாங்க. யாமா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அந்த பார் ஒரு ஸ்கிட் பண்றீங்க, ஒரு இது பண்றீங்க. நான் பிக்சர்ல ஆடியன்ஸ் வந்து சீரியஸ்னஸ் வரணும். அவங்க கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துறோம். அம்மாக்கு நெஞ்சு வலி. சார் கூட என்ன பண்ணணும்? இப்போ பார் சார் எப்படி நடிக்கிறாங்க. ரெடியா சீக்கிரம் உட்காரணும். ஜல்தி டச் பண்ணியா? Sit down. Cut shot 2. Lights on. Camera. Rolling shot. Cut shot 2. Action. शादी है.
யார் நீ ஆக்டர் சொல்ற இன்டர்வியூல கூப்பிட்டு டாக்டர் போய் பொண்ணை பூச்சி அழுதையா ஐயோ எங்கன்னா டாக்டர் ஒரு பேஷண்ட பார்த்து அழுது பார்க்கறியா சாதாரண பார்க்கறீங்க நீங்க சொன்னீங்க கண்ணுல தண்ணி வரணும்னு அதுதான் சார் ஓ கண்ணுல பாக்குறவங்க கண்ணுல தண்ணி வரணும் ஆக்டர் கண்ணுல யாருன்னா தண்ணி வர வைக்குவாங்கயா ஆக்டர் வந்து நல்லா சந்தோஷமா அவங்க ஆக்டிங் பண்ணயா சரிமா சரி சார் சந்தோஷமா இது ஒண்ணு ஆனவங்களா வந்து மேக்கப் போடுது அழுக்கா தெரியுறமா ஒழுங்கா பண்ணிடுவீங்களா ஒழுங்கா பண்ணுவியா எஸ் சார் லைட் ஆன் லைட்ஸ் ஆன் கேமரா ரோலிங் சார் பச்சா 3 ஆக்ஷன் Pelapo. நீங்க வந்து ஆக்டர்ஸ் தானே சார் ஜாலியா பண்ணா சார் நீங்க யாரு ஜாலியா பண்ண நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு சொல்லுவாங்க அது ஒரு டாக்டர் நீ வந்து நீ எதுனா டாக்டர் பேஷண்ட் நெஞ்சுவாங்க என்னையா நீயோ பிளாஸ்டிக் ஜூட்டி கூட வர மாட்டாங்க ஹலோ சொல்றது கேளு இந்த சொல்றது கேளு மாங்காய் அப்புறமா தரும் ஆப்பிள் அந்த ஆப்பிள் சொல்ற நீ வந்து சிரிக்கலான்னு அவசியம் தெரியல நீ சீரியஸா ஆக்ட் பண்ணணுமா மெதுவா மட்டும் உங்ககிட்ட கொஞ்சம் நாற்பது மணிக்கு நீ வந்து கரெக்டா பண்ணணும் அதை வந்து நீ சிரிக்கணும் பண்ணாக்கா எப்படி ஆகும் ஆமாமா அந்த டைரக்டர் என்ன சொன்னாலும் பண்ணீங்கன்னா டைரக்டர் ஒன்று சொல்றாரு डायरेक्टर एक बोल रहे हैं ஆனா அவங்க புரிஞ்சுன்னு வேற ஒரு மாதிரி நடிக்கிறாங்க वो कुछ और समझ के नाटक कर रहे हैं டைரக்டர் நடிக்கிறது அவங்களுக்கு வர மாட்டேங்குது तो जो भी डायरेक्टर सोच रहे हैं वो नहीं आ रहा है நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் अब इसके बाद क्या हो रहा है பண்ணிட்டீங்களா லைட்ஸ் ஆன் எஸ் சார் கேமரா ரோலிங் சார் கட் ஷாட் 4 ஆக்ஷன் பார்த்து இன்னும் கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க அப்படியே பிடிச்சிக்கோ உண்மையாவே நெக்ஸ்ட் உனக்கு வராதுமா நெக்ஸ்ட் எங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல் வருவோம்மா உங்க எல்லாம் பார்த்து நடிக்க கேட்கிறாரு எங்க போதும் எவனா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏதோ இந்த கை குடியோ எந்த ஊருக்கு வந்தையா உன் மாதிரி இருக்கணும் எங்க நெக்ஸ்ட் சார் மூஞ்சி முன்னாடி சொல்லாதீங்க சார் மூஞ்சி பின்னாடி கூட கூப்பிட மாட்டேன் ஆப்பிள் ஜூஸ் மாதிரி நடிச்சு வச்சுட்டு ஆப்பிள் ஜூஸ் வேணும் மாங்காய் ஜூஸ் வேணும்ன்றீங்க பாரு நான் சொல்றேன் இவ்வளோ ப்ரொஃபஷனல் கேமரா வச்சுங்கிறாரு இந்த மனுஷன் ஃபாஸ்ட்டாக வேணும்னா ஸ்லோவாக வேணும்னா நாங்கள் பண்ணிக்க மாட்டோமா சரி சாப்பிடலையா மெதுவாக நடிக்க சொல்றது ஒழுங்கா ஜோராக நடிக்க மாஸ்டர் நடிக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு நீங்கள் சோமாக்கா வந்து உயிர் எடுத்துக்கிறீங்க சாந்தி போ டாக்டர் அம்மா
ஆமா ஒரு ஸ்கின்லெஸ் இது பாரு நடுவில் வந்து ஓடி ஓடி ஆகுனா யார் இந்த மேக்கப் பண்ண கூப்பிட்டு அந்த மேக்கப் மாதிரி நான் தான் சார் ஐ வாங்கலையா ஹலோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோ சின்ன ஒரு சீனிங்க மேடம் இது எவ்வளோ ஷார்ட் எடுக்குது இது 5வது ஷார்ட் மேடம் லைட்ஸ் ஆன் கேமரா ரோலிங் எஸ் சார் ரோலிங் சார் கட் ஷாட் 5 ஆக்ஷன் ஜாதி போய் நடி அடிக்கல டாக்டர் மென்டல் ஒன்னும் மென்டல் சும்மா என்ன கேமராமேன் நான் உங்களை நீங்க நடிக்கிற மாதிரி நடிக்கணும் தான் சொல்றேன் நான் எங்க உங்களை ஃபாஸ்டா நடிக்கிறேன்னு சார் 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 அதாவது இங்கெல்லாம் வந்துட்டு நீ சொல்ற மாதிரி நான் பிளாஸ்டிக் ஜூப்ளிகேஷன் சொல்லலாம்னா நீ பாருங்க பேப்பர் ஜூப்ளிகேட் வர மாட்டாங்க சரி இது சார் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க சார் இல்ல நான் பாரு இது பாரு கேமராமேன் நான் ரிக்வெஸ்ட் பண்றது ஃபைனல் சான்ஸ் இல்லனா பேக்கப் இது எப்படின்னா நெக்ஸ்ட் போங்க பாய் அப்ப சொல்றது கேளுங்க சார் லாஸ்ட் சரி சார் நல்லா முடிச்சலாம் இல்ல கிடையாது முடிச்சா ஆயிடுச்சு சார் நான் நெக்ஸ்ட் பேக்கப் தான் என்ன பண்ணி வா ப்ளீஸ் வா Lights on. Camera rolling sir. Cut shot 6. Action. சாந்தி சாந்தி நெஞ்சி ரொம்ப வலிக்குதுமா டாக்டரை கூப்பிடுமா வாங்க நெஞ்சி வலிக்குது Cut. சார் என்ன சார் நல்லா வந்துச்சு சார் சார் போங்க சார் நான் நடிக்கிறேன் ஃபண்டாஸ்டிக் இந்த லாஸ்ட் சீன் மாத்திரம் எங்க மானிட்டர்ல போட்டு கேமராமேன் இப்பவே பாத்துறேன் சார் இப்பவே பார்த்துட்டு சொல்லுங்க சரி சரிங்களா இங்கம்மா யாருமா அது ஆப்பிள் ஜூஸ் கேட்டது நீ மாங்காய் ஜூஸ் கேட்டம்மா அவங்க தான் ஆப்பிள் தரவே தரவே சார் சொல்லுங்க அந்த 5 ஷாட் அடிச்சாங்க சார் ஆமா அதெல்லாம் நல்லாவே இல்லை அதெல்லாம் தெரியல அதுக்கு தானே நானே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஆமா சார் ஃபைனலா 6வது ஷாட் அடிச்சாங்க பாரு சார் ஆமா சூப்பர் சார் அது ஃபண்டாஸ்டிக் ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து அம்மா வந்து செஸ்ட் குச்சினா அப்படியே கூடும்போது ஆமா சீட் சும்மா அவங்க அது கூட நல்லா ஓடி வந்துச்சு ஆமா மெதுவா அழகா வந்து அம்மா டாக்டர் வந்து பார்த்துட்டு ஆமா சார் அது கூட நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ஆனா சார் 5 ஷாட் எடுக்கும்போது இருக்காது ஏன்னா கரெக்டா ரீல் போட்டுங்க சார் 6வது ஷாட் எடுக்கும்போது ரீல் போட மறந்துட்டேன் சார் ஐயோ பிரைஸ் லார்ட் நல்லா இருந்துச்சா अच्छा था क्या நல்லா இருந்துச்சா अच्छा था யார் சிரிக்கல कौन नहीं हंसे போய் சொல்லக்கூடாது சிரிச்சதானே நீ சரி என்னாச்சு மூவி எல்லாம் எடுத்தாங்க क्या मतलब मूवी सब लिए थे 5 ஷாட் என்னாச்சு 5 शॉट क्या சரியா எடுக்கல वो अच्छा नहीं आया 6வது ஷாட் என்னாச்சு वो छठा शॉट क्या கரெக்ட்டா எடுத்தாங்க अच्छे से लिए थे ஆனா கேமரால என்ன பண்ணல लेकिन कैमरा में क्या ரீல் போட மறந்துட்டாங்க रील नहीं डाले थे அதே மாதிரி தான் ऐसे ही ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ரீல் என்ற இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல இல்லனா अगर ये रील कहते हुए परमेश्वर हमारे अंदर नहीं है तो நம்ம செய்து எல்லாமே व्यर्थியாயிடும் जो भी हम करते वो व्यर्थ रहता है நம்ம என்ன செய்தாலும் அது வேஸ்ட் ஆயிடும் हम जो भी काम करते हैं वो व्यर्थ में जाता है ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல இருக்கும்போது जब प्रभु यीशु मसीह हमारे अंदर रहते हैं
ஆண்டவர் அது எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். प्रभु सब कुछ आशीष करेंगे. ஹalleluya. हालेलुया. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய சேர்மன் ஆறுநாள் வந்து செய்தியை பகிர்ந்து கொள்வார்.